நல்ல நாட்டுக்கோழி முட்டை. என்னம்மா என்னையே அப்படி வச்சுக்கண்டு வாங்காம அப்படியே கல்லு கிடக்க நின்னு பாத்துட்டு இருக்க? இதுக்கு முன்னால என்ன பார்த்தது இல்லையாக்கோ? உன் செல்ல வாயில அந்த நாட்டுக்கோழி முட்டை எல்லா பக்கமும் முழுங்கின பத்தியா? அந்த அழகே தனி. அதத்தான் ரசிச்சு நின்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன பிள்ளை நீ அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு இருக்க? என்னைக்கு தின்னு முடிக்க? சீக்கிரம் தின்னுமா. நீ வேறம்மா, இது 3வது ரவுண்ட் ஓடிட்டு இருக்கு. அடி பாவி, 3வது ரவுண்டா? என்ன மக்களே நீ சொல்லுத? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னது 3வது ரவுண்டு? எம்மா நீனும் அண்ணி ஏதோ தெருல சண்டை போடுதுன்னு உடனே இல்லாத்திட்டு பண்ணு. அப்போ முதல் ரவுண்டு தின்னே, அப்ப அண்ணி போட்டு தந்தாவோ. பொறவு வெறும் இலைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். எண்ணிங்க எம்மா எம்மாங்க 2 பேரும் அணுக்கத்தையும் காணல. அந்தால நானே அடுக்காலையில போய் அடுத்த ரவுண்டு போட்டு தின்னேன். சரி 2வது ரவுண்டு முடிஞ்ச பிறவும் 3வது ரவுண்டாவது வருவியன்னு பார்த்தா 3வது ரவுண்டுக்கு ஆளை காணல. நானே போய் போட்டு தின்னுட்டு இருக்கேன். இதான் 3வது ரவுண்டு. பாவி மக்கா, இது வயிறா இல்ல பெருஞ்சுவாத்து பானையா? என் செல்ல மவளே, சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு இப்போ. என்ன இது 3வது ரவுண்டுனா நான் அந்த வயசுல 5 ரவுண்ட் அடிச்சிருப்பேன். ஏத்தே வந்துட்டியா மருமல? உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சண்டை கிட்ட முடிஞ்சதா எப்படி? ஏத்தே யாருக்கும் சண்டை? ஒரு சண்டையும் இல்ல. கோழிய காணலன்னு தேடிட்டு இருக்காவோ. அது எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு டூர் போயிருக்கும் மருமல. நாளைக்கு வந்து சேருமா இருக்கும். நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. எனக்கு கொஞ்சம் சோறு போட்டுக்கொண்டா, வயிறு பசிக்கு. சரிங்க தே. ஏத்தே கொஞ்சோண்டுனா எத்தனை ரவுண்டு உங்களுக்கு வேணும்? என் மவள மாதிரி எனக்கு கொஞ்சம் போட்டுக்கொண்டா போ. சரிங்க தே. ஏம்மா இன்னைக்குதான் நான் மனசார தின்றுருக்கேம்மா. எனக்கு இப்பதான் மன நிறைவா இருக்கு. தே சாப்பிடுங்க தே. மர்மல இதே மாதிரி என் மவ ஊருக்கு போற வரைக்கும் விருந்து பலமா இருக்கணும். என்ன? சரிங்க தே. தே கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு கழுவிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. என்ன தே? சரி மர்மல, நீ வந்தால சாப்பிட்டுறேன்னு அப்படியே சாப்பிடாம இருந்துறாத. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தே. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இந்த பாசம் தான் மர்மல உன்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குணம். எத்தனை நாள் இருந்து தொலைய போறால தெரியலையே. எப்பா சுவாத்தா ஏதோ மாச கணக்குல வருஷ கணக்குல பக்காத மாதிரிலாம் 2 பேரும் உட்காந்து போட்டி போட்டு நின்று இருக்காளுவா. இன்னைக்கு ஒரு நாள் தானே திம்பாளுவா, நாளைக்கு வைக்க ஆப்பு. முதல்ல அந்த மனுஷனை சொல்லணும், எங்க போனாருன்னே தெரியல. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. அதன பார்த்தேன், கூப்பிடலையே நினைச்சேன். அதுக்குள்ள டான்னு கூப்பிட்டுட்டு வாயில ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கா. என்ன தெரியல, அலறுது கிடந்து. என்ன மர்மல உனக்கு என்னாச்சு மர்மல? ஏன் தே எனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன மர்மலன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டோன்னே துள்ளி குதிச்சு மாநாட்டம் ஓடி வருவ. இன்னைக்கு என்ன சத்தமே கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கேங்க? இதே வரதுக்கு தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்க சாடி வந்துட்டீங்க. எதுக்கு தே கூப்பிட்டிய? மர்மோல தீபாவளி பலகாரம்லாம் மீதி இருந்துச்சுல்ல, அது எங்க? செல்ஃப்ல தான் தே இருக்கு. எடுத்துக்கொண்டா மர்மோல. சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஸ்வீட்டாவது தின்னாதானே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனாலதான் கேட்டேன். எல்லாத்துலயும் ஒவ்வொரு பெரிய பெரிய தட்டு கொண்டுட்டு வானே. தட்டுல எதுக்கு தே கொண்டு வரணும்? அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. பெரிய வாளியோட கொண்டுட்டு வந்துட்டுமா? ஆமா நீ சொல்லுது சரிதான். நானும் என் மவளும் கொஞ்சம் கொஞ்சம் தின்னுக்கிடுவோம்ல. எடுத்துடா மர்மோல வாளியோட. நீங்க போங்கத்தே கொண்டாரேன். அடிச்சு நொறுக்க அதிரசத்தை அச்சு முறுக்க. அதிரசத்தை அச்சு முறுக்க அடிச்சு நொறுக்கணுமா? முதல்ல உங்க 2 பேரையும் அடிச்சு நொறுக்கணும். ஏடி போன பொறவு பார்க்கலாம்டி. நேரம் இருட்டி தலையை கெட்டுட்டு. என்ன சின்ன பொண்ணு என்ன அங்கேயே நின்னுட்ட? என்ன சின்ன பொண்ணு நான் பேசிட்டே இருக்கேன், நீ என்ன அமைதியா இருந்துட்டு இருக்க? ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டியே? சும்மா தாங்க இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, எது வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கோ, நமக்கு தான் வாழ்க்கையே பிரச்சனையா. நாத்தனக்காரி கிளம்பிட்டாளா எப்படி? அவ இருக்க சூழ்நிலையே பார்த்தா வெடி வச்சா கூட கிளம்ப மாட்டா போல இருக்கு. நல்ல சம்முன்னு ஃபெவிகால் போட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரி இங்க உட்கார்ந்துருக்கா. இதுல என் மாமியாக்காரி வேற பக்கப்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் அவளுக்கு. அது தெரிஞ்சது தானே. எங்க நான் வேற சத்தமா பேசிட்டேனே. உங்க மாமியார் எதுவும் இருக்கும்? இல்ல சின்ன பொண்ணு, என் மாமியாக்காரி நார்வேலுக்கு போயிருக்கு. என்னத்தையே வாங்கணுமா? எம்மா நல்ல வேளை உங்க மாமியாக்காரி இல்லாதது. இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1 10 10 100 என் மாமியாக்காரிட்ட கொண்டு போய் காதுல போட்டிருக்கோம். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல அண்ணி. அம்மாவுக்கு அம்மா அம்மா. என்னாச்சு என்னாச்சு? வந்துட்டே. உங்களுக்கு என்னத்தே ஆச்சு? என்னத்தே கோலம் இது? வாயில சுத்து முறுக்கு, கையில அதிரசம். ஏமா மர்மல சொல்லுவில்லம்மா, அண்ணி வந்திருக்கோ பாருமா, பேசுமா. ஐயம்மா வாயை திறந்து பேசுமா. ஏமா இப்படி கிடக்க? ராதிகா என்னாச்சு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி வாயில பலகாரத்தோட அத்தை போஸ் கொடுத்துட்டு படுத்திருக்காவோ? எது பிரச்சனையா? உங்க 2 பேருக்குள்ள சாப்பிடும் போது அடிப்படி சட்டை வந்துட்டா? அண்ணி நீங்க கொடுத்த பலகாரத்தை எல்லாத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தின்னுட்டே இருந்தா. நான் சொல்ல கேட்காம தின்னா. கடைசில சுத்து முறுக்கதான் வாயில வச்சா. என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா. திடீர்னு சாஞ்சிட்டா.
என்னன்னு புரியல அண்ணி. கீழே சாஞ்ச உடனே பார்த்தா கண்ணு ரெண்டு திறந்திருக்கு, வாயும் திறந்திருக்கு. ஆனா பேச்சு வரல, ஒண்ணு வரல, அடக்கத்தை காணல. அந்தாலதான் சாடி உங்க வந்து கூப்பிட வந்தேன் அண்ணி. சின்ன பொண்ணு ராதிகா சொல்லத பார்த்தா உன் மாமியார் தின்னதுக்கு மேல தின்னு கடைசியில ஒரு படியா விழுந்து கீழே மயக்கம் போட்டுட்டு போல இருக்கு. அதான் நடந்திருக்குமா இருக்கும். கடவுளே, இது என்ன கொடுமை! அண்ணி, எங்க அம்மா எனக்கு எப்படியாவது வேணும் அண்ணி, எப்படியாவது காப்பாத்திருங்க அண்ணி. ஏத்தே, கவலைப்படாதீங்க தே. உங்க உசுரை எடுக்காம நான் விட மாட்டேன் தே. ச்சே, உசுரை எடுக்கவா, உசுரை கொடுக்காம விட மாட்டேன் தே. உங்க உசுரோட எழுப்புதான் என் வேலை. ஹலோ, ஆம்புலன்ஸ்! இங்க ஆம்புலன்ஸ் சத்தம் காத பழக்கு. இங்க 2 பேர் கிடந்து எம்மா எம்மான்னு ஒப்பாரிச்சு நடக்க. பேசாம அமைதியா இருங்க. சின்ன பொண்ணு எங்க அம்மா. உங்க அம்மா தான், பின்ன எங்க அம்மையா? பேசாம வாயை மூடிட்டு வாரும். ஏ ராதிகா, ஒரு அளவோட திங்கி சொல்ல வேண்டியதானே உங்க அம்மையா? நீனா சொல்ல வேண்டியதானே? இப்படி வாயை பழந்து கிடக்குது பாரு. இப்ப அம்மா அம்மான்னு ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எங்க நீங்க அம்மா சொன்னதை கேட்டிருந்தா இவ்வளவு பிரயோஜனம் உண்டுமா? படுத்திருக்க சைஸ பாருங்களா, சைஸ. ஏ ஆம்புலன்ஸ் அண்ணே, துட்டு தானே கொடுக்கும். சிறையா இருக்கு இந்த சைரன் சவுண்ட போட்டு மண்டைக்கு பிடிக்கி தூக்கி போட்டுட்டு வேற ஏதாவது நல்ல குத்துப்பட்ட போடுங்க. என்னது, ஆம்புலன்ஸ்ல குத்துப்பாட்டா? மூக்குல குத்துனு வச்சுக்கோ, மூக்கு பேந்து ரத்தம் கபகபான்னு வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் அடுத்த பெட்ல ஒன்னையும் சேர்க்க வேண்டியதான். இதெல்லாம் உமர் தங்கச்சி அலப்பறைக்கு அளவே இல்லையா? சண்டை போடுறது காட்டி நேரம். இப்போ எங்க அம்மைய கூட ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமா சேர்த்து உசுறு வர வைக்கணும். இந்த மாமியார் கிளவி வாயை வச்சுட்டு சும்மா இருந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை உண்டா? வீட்டுல கொண்டு சேர்த்தாச்சு, டாக்டர் வேற காணலையே, நேரம் வேற ஆகுத. எம்மா டாக்டர் வந்துட்டாரம்மா ஒரு வழியா. வாங்க டாக்டர், எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். அதான் நான் வந்துட்டோம்ல, கவலைப்படாதீங்க, காப்பாத்திரலாம். என்னடா டாக்டர் வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம இப்படி விதவிதமா செல்ஃபி எடுத்துட்டு இருக்காருன்னு பாக்காதியம்மா. இப்படி ஒரு பேஷண்ட என் வாழ்க்கையில நான் என்ன யாருமே வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டாங்க. வாயில் முறுக்கு, கையில் அதிரசம், இப்படி ஒரு போஸோட வந்த ஒரு பேஷண்ட நான் தான் உலக வரலாற்றில் முதல் முறையாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். ஏமா கையை பிடிச்சு பார்த்தே, இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமா, இவங்க உசுரோட இருப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா, எத்தனை மணி நேரம் உசுரோட இருப்பாங்க, எத்தனை நிமிஷம் இருப்பாங்க, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சு விடுவேன். என்ன டாக்டர் இப்படி வாயை பிளந்துட்டியோ? நீங்களும் என்னனாலும் எதனாலும் சொல்லுங்க டாக்டர். ஏமா பக்கத்துல இருக்கவங்கள, உங்களுக்கு இவங்க யாருமா? எங்க மாமியார் டாக்டர். ஏமா உங்க மாமியார் கையில இருக்கிறது வாயில இருக்கிறதாலும் புடுங்குமா? ஏகப்பட்ட ஐட்டம் வயிற்றுக்குள்ள போய் அங்கங்க டிராபிக் ஜாம் ஆகி கிடக்கு. என்ன டாக்டர் சொல்லுதீங்க? ஒரு கணக்கில்லாத பண்டத்தை தின்னா பின்ன என்ன செய்யும்? அங்கேயும் போக முடியாம திக்கு திணறி ஒரேடியே வாயை பிளந்துட்டாவோ. சும்மா விட மாட்டேங்க, நல்ல ஸ்ட்ராங்கால பிடிச்சு வச்சிருக்கு. எப்படியாவது பிடிச்சி இழுங்குமா, வேங்குங்க. டாக்டர் எங்க அத்தைக்கு என்னாச்சு? மூக்குல எல்லாம் போடுதிய, ரொம்ப சீரியஸா இருக்கு அவ்வளோ. ஏம்மா சொந்தக்காரங்க சொக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிருங்க. இன்னும் 2-3 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அவலாதி சொல்லக்கூடாது, நான் பாக்கல நீ பாக்கலன்னு. இனி உங்களை நாங்க என்னைக்கு பார்க்க போறதே? ஏமா ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு என்ன கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்து நிப்பேன்னா. இந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் உங்களை பார்க்க முடியுதே. யாத்தே இப்படி பண்ணிடியா? எதுக்கு இப்படி பண்ணிடியா? பேராதிங்க தயவு செய்து ஏத்தே, அப்படி போறதா இருந்தா நல்லா இருப்பியா? என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிருக்கத்தே. ஏத்தே, போன மாசம் 2 லட்சம் சீட்டை எடுத்து தனியா வச்சிருந்த எல்லாத்தையும் அந்த பணம் மட்டும் எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் தே. வேண்டதே, உங்களால பேச முடியல, லைட்டா ஒரு சின்ன சிக்னல் மட்டும் காணிச்சா போதும் எங்க இருக்குன்னு. வேற ஒண்ணுமே வேண்டாத்தே, இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்லவே வேண்டாத்தே. என்ன முதல்ல தள்ளு நீ. அம்மா 20 பவுன் நகை வச்சிருக்கேன்ல, அது எனக்கு தானே தார என்ன கடைசில. அது மட்டும் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுதே. நீ எத்தனை நாளை என்கிட்ட சொன்ன? இன்னும் சொன்னியா நீ? இன்னைக்கு அது சொல்லிரு, இன்னைக்கு கடைசி நாள். இன்னும் 2-3 மணி நேரம் தான் இருக்கு. அண்ணி சொன்ன மாதிரி வாய் திறந்து சொல்லாட்டாலும் சின்ன சிக்னல் அது கூடமா எங்க இருக்குன்னு சொல்லு. இந்த பாரு ராதிகா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அத்தைக்கு அப்புறம் எனக்கு தான் இந்த நகை எல்லாம், உனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஓடி போயிரு. சும்மா இருங்க அண்ணி, நீங்க மட்டும் பணத்தை கேட்கும் போது நான் நகையை கேட்க மாட்டேனா? நான் நகையை எடுத்துக்கிட்டு நீங்க பணத்தை எடுத்துக்கிடுங்க, பேசாம போயிருங்க பாத்துக்கங்க. இந்த பாரு, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீதான், ஓடி போயிரு பாத்துக்க. அண்ணி என்கிட்ட மோதாதீங்க பாத்துக்கோங்க.
மயிலே மயிலேன்னு இவ்வளவு நேரம் கெஞ்சினது போதும், இறகு போடாது. இனி பிச்சு எடுத்துட வேண்டிதான். மாமியாருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாதான் சரி வரும். அப்பதான் அந்த 2 லட்சம் எங்க இருக்குன்னு வெளிவரும். ஏன் சின்ன பொண்ணு எங்க போன? வந்துட்டேன். சின்ன பொண்ணு என்ன இதெல்லாம்? உங்க அம்மாவுக்கு உசுறு வரணுமா வராண்டாமா? எங்க அம்மாவுக்கு உசுறு வரணும் சின்ன பொண்ணு, உசுறு வரணும். ஓ அமைதியா இருங்க. கடவுளே, நான் கொடுக்க போற சாக்குல எங்க அத்தை வாயை திறந்து சொல்லணும். என்னால கை செய்யலையாது 2 லட்சத்தை எங்க இருக்குன்னு சொல்லிடணும். மர்மோளே, என்ன மாயம் செஞ்ச மர்மோளே? நின்னு போட இருதயம் டப்பு 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 டிப்பு டப்பு டிப்புன்னு துடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்ன மர்மோளை கேட்ட என்கிட்ட? 2 லட்சத்தை எங்க வச்சிருக்கேன்னா? ஆமத்தே, அதத்தான் கேட்டேன். 2 லட்சம் இல்ல மர்மோளை, 2 துட்ட கூட என் கையில இருந்து வாங்கிட முடியாது. நான் யாரு? செல்ல தாய் இல்ல? வரட்டுமா?